Hello students, in today's commerce class we will be talking about the principles of scientific management propounded by Frederick Winslow Taylor. Frederick Winslow Taylor is a mechanical engineer, American mechanical engineer. He is a father of scientific management as mentioned in your book, but not only father of scientific management, he is also father of industrial efficiency and then first management consultant. That's why Peter Drucker says Frederick Winslow Taylor is Guru's Guru. I said he is the first management consultant. Our management consultant Henry Ford oda car company ku போறார் consultant போறார். அதுக்கப்புறம் அங்கே ஃபோர்ட் கம்பெனியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் பின்னாடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய பூனா ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. அது என்னன்றது நம்ம இந்த செஷனோட எண்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லரோட பிரின்சிபிள்ஸ் என்ன, அவருடைய டெக்னிக்ஸ் என்ன, அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றத, அவரோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பார்க்கணும். இதில் நான் ஏன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சயின்டிஃபிக் அப்படின்ற வார்த்தை என்ன எப்போ வரும், நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? when you do experiments and you get the results. cause and effect relationship இருந்தால் தான் நம்ம அதை சயின்டிஃபிக்னு சொல்லுவோம். டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முழுக்க he focused on the efficiency. Efficiency is doing the right thing, the right way. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. ஸோ ஒரு ஒர்க்கருடைய மூமெண்ட்டும் இந்த மாதிரி ஸ்டாப் வாட்ச் வச்சு அவர் ஸ்டடி பண்ணார். அவர் மிட்வேல் ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு க்ரூட் அயன், பிக் அயனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஒர்க்கர்ஸை வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் என்ன பெஸ்ட்டு மூவ்மெண்ட்டு இன் லெஸ் டைம் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா அவருடைய தியரியே என்னென்னா, there is one best way of doing the work, அதை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிறார். ஸோ அப்படி பண்ணும்போது அவருடைய ஸ்டடியில் அவர் கரெக்டான அந்த மூமெண்ட்டை ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கும்போது 12 பவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல கிட்டத்தட்ட 47.5 பவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, unnecessary movement of the workers must be curbed. unnecessary movements இருக்கக்கூடாது ஒர்க்கர்ஸ்க்கு, because that will have an effect on the efficiency. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலே unnecessary மூமெண்ட்ஸை கட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடியில் அவர் ரொம்ப துல்லியமாக கொடுத்தார். நெக்ஸ்ட்டு ஒன்று, அவரோட மிக முக்கியமான இன்னொரு ஸ்டடி ஷவல், எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் த ஷவல். டெய்லரை பற்றி படிக்கிறவங்க கட்டாயம் இதை படிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் நம்ம இந்த ஷவல்ஸ் பல இடங்களில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, பல பேரால் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசிஷன் அவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கொடுத்தாரு. ஒரு 10 ஒர்க்கர்ஸை அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டார். டெய்லி அவங்களோட வேலை என்னென்னா, இங்கேருந்து கோல் எடுத்து வேறு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த நாளில் ஒர்க்கர்ஸோடைய என்வாயர்மெண்ட், ஏன்னா இவரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது இவரோட பீரியடே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது 20th century, பிகினிங் ஆஃப் 20th century. அப்போ தான் ஃபேக்ட்ரிஸ்லாம் உருவாகி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய உருவான காலம். அந்த டைமில் ஒர்க் என்வாயர்மெண்ட்டோ ஒரு ஒர்க் சீக்வன்ஸோ எதுவுமே சரியாகவே இல்லை. he is the first one to blame the process. முன்னாடி எல்லாரும் ப்ராப்ளம் இருந்தது ஒர்க்கில் அப்படின்னா ஒர்க்கர்ஸை ப்ளேம் பண்ணாங்க. ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன சொன்னார், டோன்ட் பிளேம் த ஒர்க்கர்ஸ் அலோன், ஜஸ்ட் சி த சீக்வன்ஸ் அப்படின்னு பேசினார். அப்படி சொல்லும்போது த ஒர்க்கர்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் வித் ப்ரிசைஸ் டூல்ஸ் அப்படின்னார், ரைட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஒன்லி தென் ஹீ கேன் ஒர்க் எஃபெக்டிவ்லி அப்படின்னாரு. ஸோ இந்த ஷவல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த 10 பேரை வச்சு டெய்லி அந்த மாதிரி எடுத்து போடும்போது அந்த ஒரு நாளும் எவ்வளோ அவங்க போட்டாங்கன்றதை கனெக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே அந்த ஷவலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார். இப்படி ஒரு நாளும் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக பே பண்ணார். ஸோ அவங்க டெய்லி அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட முடிவில் 21 பவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த ஷவலை அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் டிசைன் பண்ணார். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒர்க்கர்ஸ் மஸ்ட் பி கிவன் வித் த ப்ரிசைஸ் டூல்ஸ் அப்படின்றது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்.
ஸோ நெக்ஸ்ட்டு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இவருடைய அந்த இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Now we'll look into detail what are all the Taylor's theories. First one is science not thumb rule. So here he says everything should be studied scientifically, the work process. As I said, he is the one who first thought about the work process or the work sequence. So he says that not rule of thumb. Rule of thumb na enna solla vararna ingena ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஏற்கனவே இதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், நீங்களும் இதாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் இதாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே வழி வழியாக வர்றதை கொஞ்சம் நிறுத்திட்டு சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுங்கள். அதில் தான் அவர் சொல்கிறாரு, பிளான்ட் மேனேஜர்ஸ் அண்ட் லைன் மேனேஜர்ஸ் தே ஷுட் ஒர்க் அலாங் வித் த ஒர்க்கர்ஸ் டு ஃப்ரேம் த சீக்வன்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் வெறும் ஏர்னர்ஸை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க, தே ஷுட் ஆல்சோ பி கன்சல்டட் அப்படின்னு இவர் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாரு. ஸோ ஒர்க்கர்ஸையும் கன்சல்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸை கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ நோ ரூல் ஆஃப் தம் ஹியர். ரூல் ஆஃப் தம்புன்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். யூ ஹாவ் டு யூஸ் அ சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் டு ஸ்டடி த சீக்வன்ஸ் அண்ட் ஒன்லி தென் இட் வில் ஹாவ் அ எஃபெக்ட் ஆன் த எஃபிஷியன்சி அப்படிங்கிறார். So all the work has to be observed and analyzed. Each and every movement has to be observed and analyzed. Only then you can frame the sequence. So அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டெப்ஸில் இருக்கும்போது தான் அது ஸ்பெஷலைசேஷனுக்கு லீட் பண்ணுது. ஒன் ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டாலே ப்ரொடக்ஷன் வந்து எஃபிஷியன்சி வந்துடும், ப்ரொடக்ஷன் தடை இல்லாமல் போகும். அப்படின்றதால தான் he said no rule of thumb, trial and error methods வேண்டாம், சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸோட சயின்டிஃபிக் ஸ்டடியோட நீங்கள் ஒர்க்கை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். ஸோ the next one, the next topic he says that harmony not discord. Discord அப்படின்ற என்னன்னா டிஸ்அக்ரிமெண்ட். அப்போது நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஒர்க்கர்ஸ் இருந்தது. அப்போ அதனால் சொல்கிறாரு அவர், there should be harmony between the workers and the management. இப்போ எப்பயுமே ஒர்க்கர்ஸ் வேறு மேனேஜ்மெண்ட் வேறுன்னு கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷனில் தே போத் ஆர் பில்லர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், தே ஹாவ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தேவை, ரெண்டு கண்ணு மாதிரி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருந்தால் மட்டும்தான் த ஆர்கனைசேஷன் கேன் சக்சீட். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், there should be a complete harmony between the employees and employees. அதுக்காக ஒரு மைண்ட் அவுட்லுக்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறார். அண்ட் தென் ஷேரிங் அ பார்ட் ஆஃப் த சர்ப்ளஸ் வித் ஒர்க்கர்ஸ். ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. அவர் என்ன சொல்கிறார் டெய்லர்னா, த மேனேஜ்மெண்ட் வந்து என்றைக்கு நல்லாயிருக்கும், த ஆர்கனைசேஷன் எப்போ நல்லாயிருக்கும், ஆர்கனைசேஷன் வில் பி குட் ஒன்லி when the employees are good and the workers are good. ஸோ ஒர்க்கர்ஸை கஷ்டப்படுத்தி ஒரு வதச்சி வந்து யாருமே அங்கே வந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஏன் அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒர்க் சீக்வன்ஸ் இருக்காது, ஒரு ரெஸ்ட் இன்டர்வல்ஸ் இருக்காது, ஒரு வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்காது. பீப்புள் யூஸ் டு டாயில் லைக் எனிதிங். அப்போல்லாம் நிறைய மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், இவரும் பெரும்பாலும் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தா ஈவன் இஃப் த ஒர்க்கர் இஸ் சிக், அவங்கள கொஞ்ச நேரம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்க விடாமல் வேலை வாங்கின காலங்கள் உண்டு. ஒரு பக்கம் வந்து ஒர்க்கர்ஸ் யாரும் சூப்பர்வைஸ் பண்ணலன்னு ரொம்ப லெத்தாஜிக்காக ஒர்க்கை ஸ்லோ ஃபேஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து எந்த வகையிலுமே எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணாதுன்றதால தான் அவர் என்ன சொன்னார், ஒர்க்கர்ஸையும் உங்களோட ஒரு பார்ட்டாக நினச்சி அந்த சர்ப்ளஸில் ஒரு பார்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சர்ப்ளஸில் ஒரு பார்ட்டை எப்படி ஷேர் பண்ணுறோம், ஒர்க்கர்ஸ் டாயில் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் யூ கெட் மோர் ப்ராஃபிட். ஸோ மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராஃபிட்டை திரும்பியும் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு இன்க்ரீஸ்டு சேலரியாகவோ ஒரு இம்ப்ரூவ்டு ஒர்க் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியோ கொடுக்கலாமே. ஸோ ஒர்க் என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது, நல்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது, ஒர்க் பிளேஸை நல்லபடியாக வச்சுக்கும் போது டெஃபினட்டாக என்னாகும், எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க. தே கேன் ப்ரொடியூஸ் மோர், லெஸ் ஃபெட்டிக், மோர் ப்ரொடக்ஷன். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் பற்றி பேசுறது இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு டாக் அபவுட் த டிவிஷன் ஆஃப் ஒர்க். இன்றைக்கி டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்றது இட் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பல நாடுகளில் இருக்க பொருளை நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கு காரணமே ஸ்பெஷலைசேஷன் தான். ஏன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் வரும்போது தான், டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும்போது மோர் ப்ரொடக்ஷன் தான் விட் லீட் டு எக்ஸ்போர்ட். இன்றைக்கி எல்லா வகையிலுமே அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்றதா ஒரு ரூட் காஸாகவே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து பாருங்கள், அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும். எந்த எம்ப்ளாயிக்கு எந்த மாதிரியான ஒர்க்கு கொடுத்தா தே வில் டூ தேர் பெஸ்ட்.
இது வந்து ஆர்ட் ஆஃப் டிசைடிங் த ஒன் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் த திங் வித் த ரைட் பர்சன். இதுதான் அவர் வந்து இதில் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. த நெக்ஸ்ட் திங் வந்து டீம் ஸ்பிரிட் பற்றி பேசுகிறார். டீம் ஸ்பிரிட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ஷுட் பி தேர். எவ்ரி ஒன் ஷுட் பி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், மேனேஜ்மெண்ட்டோ ஒர்க்கர்ஸோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு மிஷினரியில், அதில் ஏதோ ஒரு அவுட்புட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதை வந்து ஒரு ஒர்க்கர் சொல்கிறாரு, ஐ கேன் ரெக்டிஃபை இட்னா உடனே நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அவர் ஒர்க்கர் தானேன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் லெட் ஹிம், யூ கோ அண்ட் டாக் டு ஹிம், யூ இம்ப்ளிமெண்ட் த திங்ஸ். அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்னா you give some reward to him, you encourage him. In that way the management and the workers can go together and there will be a team spirit. Managers ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இல்லாமல் ஒர்க்கர்ஸை ஒரு பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக பாருங்கள். you go and consult with them, you go and give some freedom for them to decide and to make them talk freelyங்கிறாரு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் கூட சில விஷயங்களை நீங்கள் ஒர்க்கர்ஸ் மூலமாக டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கிறத எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சு அதில் சஜஷன்ஸை சொல்லக்கூடிய நபர்கள் ஒர்க்கர்ஸ் தான். அப்படின்றதால there should be a team spirit and positive attitude towards the work. when the employees have a positive attitude towards the work, அப்போ ஒர்க்கு ஈஸியாகவும் எலகாகவும் நடக்கும். when the attitude is wrong, ஸோ அவங்க டாச் பண்ணுற மாதிரியோ ஸ்லோ ஃபேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுவுமே எஃபிஷியன்சியை பாதிக்கும் அப்படிங்கிறார். அந்த நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், இது மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் சொன்ன விஷயம். ஸோ தி டிசிப்ளின் மஸ்ட் பி தேர் இன் ஒர்க் பிளேஸ். கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சீனியர்ஸை வந்து ஒப்ளீச் பண்ணுறது, and then the responsibility accept பண்ணுறது, accepting the responsibility and immediately acting according to the words of the seniors, இதெல்லாமே இருக்கணும். இதெல்லாம் மீறும்போது there should be some punishment or penalized or fine, இதெல்லாம் இருந்தால் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் இது விஷயத்துலலாம் வந்து காஷியஸாக பார்க்கணும். இது நடந்தால் இது ஃபைனு, இது பெனால்ட்டி அப்படின்றதெல்லாமும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு. இன்னொரு விஷயம், இந்த ஒர்க்கர்ஸோட சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் பற்றி பேசும்போது அது என்ன நீங்கள் வந்து அதில் ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணாலும் தட் ஷுட் பி ஈக்குவல். இதில் எதுவும் ஒருத்தருக்கு வந்து ஒரு சலுகைகளை கொடுத்துறது, ஒருத்தர் வந்து பீனலைஸ் பண்ணுறது, பனிஷ் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. த ஷுட் பி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். அதே நேரத்தில் தான் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வரும். சின்சியாரிட்டி இஸ் அக்செப்டிங், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி அதை முடிச்சு கொடுக்குறது, அந்த ஆப்ளிகேஷன் சின்சியாரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜாப்பனீஸோட அந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக்கே பண்ணும்போது கூட அவங்க ஸ்ட்ரைக்கின் வெளியில் போய் நின்று கோஷம் போடாமல் வாட் தே டிட் மோர் ஒர்க் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். தே ஷுட் டூ தேர் ஒர்க். அட் த சேம் டைம் அவங்களுக்கு குவரிஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதையும் மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க எடுத்து சொல்லும்போது அந்த விதம் அப்ரப்டாக அப்படியே ப்ரொடக்ஷனை நிறுத்துறது, மேனேஜ்மெண்ட்டை சஃபர் பண்ண விடுறது, ஆர்கனைசேஷனை சஃபர் பண்ணாமல் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிற மாதிரி ஒர்க்கர்ஸும் முன் வரணும். ஒர்க்கர்ஸ் ஷுட் ஆல்சோ புட் தேர் பெஸ்ட் எஃபர்ட் ஃபார் த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், மென்டல் ரெவல்யூஷனாலே ஒரு மறுமலர்ச்சி. இதில் அவர் மென்டல் ரெவல்யூஷன் சொல்லும்போது மனசளவில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணுன்னார். இதை பற்றி அவர் ஏன் அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணார்னா, அதனால் அப்படி ட்ரீட் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்டுனோ பெரிய ராஜாக்கள் போலவும் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அடிமைகள் போலவும் ட்ரீட் பண்ணப்பட்ட காலங்கள் அது. அதனால தான் அவர் சொன்னார், ஒரு மென்டல் ரெவல்யூஷனுக்கு வந்துருங்க தயவுசெய்து. திஸ் இஸ் ஹை டைம் யூ சேஞ்ச் யுவர் அவுட்லுக், யூ சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ சேஞ்ச் த வே யூ சி த ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்காம யூ ஷுட் பிரிங் தம் அஸ் அ பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் யூ கிவ் த ஃபுல் கோஆப்ரேஷன். அவங்களோட ஃபுல் கோஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு பங்கும் இருக்கணும். ஒன்லி தென் யூ கேன் எய்ம் ஃபார் த ப்ராஃபிட்னு ஓடாமல் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எஃபர்ட்ஸால் when the organization is getting more profits, ஒன் பார்ட்டை வந்து அப்படியே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்லி தென் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் ஆர்கனைசேஷன் இதை நமக்காக பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனுக்கு அது நன்மையில் முடியும் போது அல்டிமேட்டாக we will also get a part of the share அப்படின்னு ஒர்க்கர்ஸ்க்கு மனசில் ஒரு எண்ணம் வரும். ஒன்லி தென் they will go hand in hand with the management அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறாரு. The next one, cooperation not individualism. So mutual cooperation. ஸோ அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டு எந்த முடிவுகளை எடுத்தாலும் இட் ஷுட் பி கன்சல்டட் வித் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு ஒர்க்கர்ஸோட கன்சல்டேஷனும் இருக்கணும். தே ஷுட் ஆல்சோ பி ட்ரீட்டட் அட் பார்.
அதுக்கப்புறமா தான் தே ஷுட் பி டோல்டு பிஃபோர் ஹேண்ட். தடால்னு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த விட ஒர்க்கர்ஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் தே ஷுட் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் டு பி வாட் இஸ் டு பி டன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒன்லி தென் they can also even get the suggestions of the workers ஓட suggestions-உம். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்னு இருப்பாங்க. இப்போ அந்த லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் கொண்டு வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ண பிறகு முடிவுகளை எடுக்கிறோம். that will be the very best decision. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னாலே இட்ஸ் a crucial skill. அதை வந்து தனிப்பட்ட வகையில் நம்ம முடிவுகள் பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு பி கன்சல்டட் வித் த ஒர்க்கர்ஸ் ஆல்சோ பிகாஸ் வி ஹவ் டு ட்ரீட் தம் அஸ் அ பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஏன்னா அல்டிமேட்டாக அதில் டீல் பண்ண போகிறதும் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க போகிறதும் ஒர்க்கர்ஸ் தான். அதனால் அவங்கள வந்து நாம் ஒரு பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறார். த நெக்ஸ்ட் ஒன், the workers should also not resist from doing the work. ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் இப்போ மேனேஜ்மெண்ட்டே இவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்கர்ஸோட பார்ட்டியை நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ ஒர்க்கர்ஸ் ஷுட் ஆல்சோ அக்செப்ட் த ஒர்க், அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைமுக்கு முடிக்கணும். தே ஷுட் ஆல்சோ டூ தேர் பெஸ்ட். தே ஷுட் விஷுவலைஸ் தெம் as hand in hand with the management to achieve the goal. ஏன்னா கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் போது both should go hand in hand, both the workers and also the management. The suggestions can also be accepted. There should be a division of work and responsibilities between the two. So work and responsibility, authority and authority na command பண்றோம், responsibility accept பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னபோது ஒரு சபார்டினேட், நான் ஒரு சபார்டினேட் கிட்ட ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இட்ஸ் an obligation given to me. ஸோ அந்த சபார்டினேட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவர் பண்ணலை அப்படின் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எனக்கும் வரும். ஸோ தேர் ஷுட் பி போத் authority and the responsibility between the superior and the subordinate, and they both should go hand in hand அப்படின்றாரு. we should also guide them. எந்த ஒரு ஒர்க்கரையுமே வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தடால் கொண்டு போய் ஒர்க்கில் விட்டுற முடியாது. they should have some time to study the work, to know the work, what has to be done, what is the time to be done எல்லாமே. ஸோ அது வரைக்கும் you just guide them, you encourage them, you motivate themன்றார். மோட்டிவேஷனை பற்றி பேசும்போது டெய்லர் உண்மையிலே அந்த நாள்லேயே மோட்டிவேஷனை பற்றி நிறைய பேசுகிறாரு. மோட்டிவேஷன் பணத்தால் கொடுங்க, இல்லை ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பொசிஷனை கொடுங்க, எப்படினாலும் யூ ட்ரை டு மோட்டிவேட் த ஒர்க்கர்ஸ். அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் செலெக்ஷனையும் ஃபஸ்ட்டு பேசினவர் டெய்லர் தான். ஏன்னா சயின்டிஃபிக் செலெக்ஷன் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு தேவையான முழுமையான குவாலிட்டிஸ் இருக்கா. இப்போ வந்து ஒரு க்ரூட் அயனை நம்ம மாற்றுறோன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஒர்க்கர் எப்படி இருக்கணும், நல்ல ஹெஃப்டியாக இருக்கணும், நல்ல பாடி ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும். அந்த இடத்துல போய் ஒரு லீனான பர்சனை போடுவார். ஸோ ஒர்க்கின்னு அதுக்கான குவாலிட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்கா, அதை கரெக்டாக சயின்டிஃபிக்காக செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்ணி அதில் ஒர்க்கில் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட்டும் பண்ணும்போது டெஃபினட்டாக த ஒர்க்கர்ஸ் வில் கிவ் தேர் பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ ஒரு பர்சனும் அவங்களோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோடு நடந்துக்கும் போது தான் தட் வில் பி குட் ஃபார் த ஆர்கனைசேஷனல் எஃபிஷியன்சிங்கிறாரு. இந்த ஒரு இடத்துல அவருடைய ஒரு பர்டிகுலர் வேஜ் பிளானையும் இங்கே நம்ம கட்டாயம் பேசணும். அதுதான் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம், வேஜ் சிஸ்டம்னு இன்றைக்கும் உலக அளவில் பல இடங்களில் அது இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் வந்து 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இதுவே வந்து நான் வந்து 125 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அவருக்கு கொடுக்குற அதே வேஜஸ் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இருக்காது. ஒரு இனிஷியேட்டிவ் அண்ட் இன்சென்டிவ்ங்கிறாரு. இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களுக்கு அதுக்குரிய இன்சென்டிவை கொடுங்கங்கிறாரு. ஸோ அந்த சாதாரணமாக ஒரு ஃபேர் டேஸ் ஒர்க் என்னவோ அதுக்கான வேஜஸ் என்னவோ கொடுத்துட்டு கூடுதலாக ஒரு அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் ஒர்க்கர்ஸ் வில் ஹாவ் த மோட்டிவேஷன் டு ஒர்க் மோர். அப்போ யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த ஃபுல் எஃபிஷியன்சி. ஸோ தே ஷுட் பி கிவன் த செலெக்ஷன் ப்ராசஸும் சரி, எம்ப்ளாயி சயின்டிஃபிக்காக செலக்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸ் எங்கே எது தேவைப்படுது, ஃபிசிக்கலி அவங்க தேவைப்படுறாங்களா, மென்டலி ஃபிட் ஆகக்கூடிய ஒர்க்கா, இது எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ண பிறகும் கூட இது மாதிரி வேஜ் சிஸ்டம்ஸ் மூலமாக கூட அந்த மானிட்டரி பேசிஸ்லேயே, மானிட்டரி நான் மானிட்டரி ரெண்டுமே. ஸோ இந்த வேஜஸ் ஒர்க்கர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் எதுக்கு வராங்க, ஃபஸ்ட்டு எய்ம் என்ன, அவங்களோட வேஜஸ் தான். ஸோ இந்த வேஜஸ்லேயும் வந்து
ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களுக்கு கூடுதலான ஒரு இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும், டெஃபினெட்லாக தே வில் புட் ஃபோர் தேர் பெஸ்ட் இல்லையா. ஸோ அப்படி ஒரு சிஸ்டமையும் அவர் கொண்டு வர்றார். செலெக்ஷன்லேருந்து வேஜ் பிளான் வரைக்குமே அவர் நிறைய விஷயங்களை அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை வந்து டீல் பண்ணும்போது டெஃபினட்டாக எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் முழுக்க அவரோட தியரிஸ் ஃபுல்லாக எஃபிஷியன்சி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ இந்த அவர் டு கன்க்ளூட் அந்த டெய்லர் வந்து முழுக்க எஃபிஷியன்சி ஃபோக்கஸ் பண்ணார். இதில் த பேசிக் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முதல்ல கரெக்டாக சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த டிசைன் இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்துட்டு அதுக்கான செலெக்ஷன் கரெக்டாக இருந்து ட்ரைனிங் கரெக்டாக இருந்துட்டால் போகிறோம். ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஹார்மனியோடு இருந்தால் ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தால் போகிறோம், நல்ல பெரிய அளவில் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொன்னார். ஸோ டெய்லருடைய அந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இன்றளவிலும் பல இடங்களில் பல ஆர்கனைசேஷன்ஸில் இன்றைக்குமே அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்றது இன்றைக்கும் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயுமே தேர் டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற வரைக்கும் டெய்லருடைய கான்செப்ட் இருக்கும். டெய்லர் மேனேஜ்மெண்ட் படிக்கிற யாருமே டெய்லரை படிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு he is a father of industrial efficiency and also scientific management. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண ரொம்ப அருமையாக வந்து எல்லா தியரிஸும் கொடுத்தவர் அவர். ஸோ ஃபஸ்ட்டு செஷனோட பிகினிங்கில் நான் ஒன்று சொன்னேன், இவர் வந்து கன்சல்டண்ட்டாக ஹென்ரி ஃபோர்டோட கார் கம்பெனிக்கு போனார், அங்கே சில மாற்றங்கள் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹென்ரி ஃபோர்டு என்ன பண்ணுறாரு, டெய்லரோட தியரிஸ் அவர் ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே அவருக்கும் பிடிச்சிருந்தது, அவர் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அவருடைய அந்த அசம்பிளி லைன் பார்த்திங்களா எப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு டிவிஷன் ஒர்க்கை ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு டயர்னாலே அதுலேயே நிறைய டிவிஷன் இருக்குது. ஸோ ஒரு சின்ன வேலையும் ரிப்பட்டிட்டிவாக ஒரு ஒர்க்கர் பண்ண என்ன ஆகும், அவர் அப்படியே ஸ்பெஷலைஸ் ஆகிடுறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொடக்ஷனையே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது ஃபோர்டு என்ன நினச்சாரு, இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஏன்னா இவர் என்ன சொன்னார், ஒர்க்கர்ஸோட மூவ்மெண்ட்டை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு, அது பெரிய அளவில் ப்ரொடக்ஷனையும் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதனால் அவர் ஒரு சின்ன ஸ்பார்க் என்ன ஹென்ரி ஃபோர்டுக்கு நடந்ததுன்னா, ஏன் ஒர்க்கர்ஸ் மூவ் பண்ணணும், ஏன் காரே மூவ் பண்ணக்கூடாதுன்னு கார் அப்படியே ஒரு கன்வேயர் பெல்ட்டில் அப்படியே மூவ் ஆகிற மாதிரியும் ஒர்க்கர்ஸ் அவங்கவுங்க இடத்துலேருந்தே செய்கிற மாதிரியும். இன்றைக்கி மாடர்ன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய முன்னேறிட்டோம், கஸ்டமைஸ்டு கார்ஸு, அப்புறம் வந்து ரொபோட்டிக்ஸும் மனுஷர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லர் சொல்கிறோம். அதே நேரத்தில் எந்த ஒரு சேஞ்ச் வரும்போதும் ஒர்க்கர்ஸ் வந்து அதை எல்லாமே முழுசாக ஒத்துக்குவாங்களா, இல்லை, அப்பயும் அது நடந்துச்சு. ஒர்க்கர்ஸ் முழுசாக அதை ஒத்துக்கலை. அப்போவும் ஃபோர்டு என்ன சொன்னார்னா, டெய்லரோட ஒரு பிரின்சிபலை தான் பேசுகிறாரு. அங்கே என்ன சொன்னார், இதை நான் செய்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் திருப்பியும் உங்களுக்கு அதுலேயும் ஒரு பார்ட் உங்களுக்கு வரும், ஒர்க்கர்ஸ்க்கு வரும், யூ வில் பி பெய்ட் மோர் அப்படின்ன பிறகு தான் தி ஒர்க்கர்ஸ் ஸ்டார்டட் அக்செப்டிங் இட். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியே நடந்திருக்கு. ஸோ டெய்லர் எல்லா வகையிலுமே மேனேஜ்மெண்ட்டோட நிறைய கான்செப்ட்ஸில் வித்துட்டவர் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக பீட்டர் ட்ரக்கர் சொன்ன மாதிரி Taylor is Guru's Guru. Thank you, children.